திருச்சி எஸ்பி வருண் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். கோவத்தில் என் தம்பி ஏதோ பதிவு போட்டாங்க. அவர் தன்னை எழுதுறதா நினைச்சுட்டு கைது பண்ணி கூட்டிட்டு எங்க போறாரு? திருச்சிக்கு. மதுரைக்கார தம்பி அவன் சென்னையிலிருந்து ஒரு பதிவை போட்டுறான். அவனை கைது பண்ணி எங்க கொண்டு வர்றாரு? திருச்சிக்கு. ஏன் அங்க காவல்நிலையில் இருக்கா இல்லையா? ஏன் இங்க விருதுநகர்ல இருக்கா இல்லையா? கொண்டு போய் கண்ணை கட்ட சொல்லிட்டு இவரே வந்து அடிச்சு இன்னும் பேச்சு இல்லாத பேசி வலிக்கும் போது கருப்பா அப்படின்னு கத்தும்போது வலிதாங்க முடியாது. என்னை கெட்ட வார்த்தையில பேசி அவனை கூப்பிடுறா, உங்க அண்ணனை கூப்பிடுறா இப்ப அப்படிங்கிறத. நீ இங்கே என் கஸ்டடியில் இருக்க, உன் பொண்டாட்டி அவனோட படுத்திருக்கான்னு பேசினாரா இல்லையா? நாங்க பேசினா உங்களுக்கு வலிக்குது, நீங்க பேசினா எங்களுக்கு இனிக்குமா? தம்பி நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்சா? அந்த வேலையை தான் பார்க்கணும். நீ திமுகவின் ஐடிவிங்களை வேலை பார்க்கணும், இந்த வேலையை ரிசைன்மெண்ட் போய் பார்க்கணும். புரியுதா? இத்தனை போலீஸ் இருக்கும்போது உங்களோட எங்களுக்கு பகை இதுக்கு எங்களோட பிரச்சனை இருக்கு வருது. நீங்க உருவாக்குறீங்க. நீங்க எங்களோட இப்படி மோதனால உங்களுக்கு இந்த இப்ப நேரம் பேச வேண்டியது பாருங்க. எனக்கு அது அவசியம்ன்றதானா? உங்களுக்கு நீங்க புகழ் விரும்புறீங்க, உங்க பேர் அடி பண்ணணும், உங்களை பேசணும், செய்தி வரணும் அப்படின்னு. அப்படி பெரிய வீரம்னா அவங்க நேருக்கு நேரம் மோதுவோம், அது செய்வோம். அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு வழக்க போடுறதே பேர். நான் புதுசா பேர் பார்க்க போறேன்னா தம்பி, புதுசா பேர் பார்க்க போறேன்னா சொல்லுங்க. 138 வழக்கு இதுவரை இருக்கு. எனக்கு வழக்கு இல்லாத நீதிமன்றங்கள் இல்லை, மாவட்டம் இல்லை. புதுசா போட்டு என்ன? அவர் பொறுப்பை உணர்ந்து வேலை செய்யணும். நீங்க கூலிக்கு வேலை செய்யறிய, நான் கொள்கைக்கு போராடுறேன். எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உயிருக்கு துணிஞ்சவனுக்கு எல்லாம் சாதாரணம். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பல முறை சிறைப்படுத்தப்படும் போது என்னை பெற்ற தாய் சொன்னது, மகராசனா போயிட்டு வான்னு. இப்பவே நீ செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, மகராசனா போயிட்டு வான்னு சொல்லுவான். ஆனா அன்னைக்கு நானே பெட்டியில துணி எடுத்துட்டு போனேன். இன்னைக்கு எடுத்து கொடுக்க என் பொண்டாட்டி இருக்கா, பாத்துக்கிறீங்க. வேற நானாவது இப்ப அரசியல், அவ பிறக்கும் போதே அமைச்சர் மக. அதனால எங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். பார்த்து விளையாடுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.